மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் மனதிலே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களெல்லாம் வந்து மோதிக்கொண்டிருக்கும். அவற்றையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களது குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும். உங்களது பணிகளை செய்வதிலே இடையூறு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன் பால் செலுத்தி இறை வழிபாடு செய்துவிட்டு உங்களது பணிகளை துவங்குங்கள். இன்று சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு உங்களது வேலைகளை செய்தால் சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய சிறு சிறு மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் உனக்கன்றோ என் கவலை என்று அம்பிகையை துதித்துவிட்டு உங்களது பணிகளை செய்யுங்கள். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே பயணம் மேற்கொள்ளும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அனாவசியமாக எதுவும் பேச வேண்டாம். யாரையும் பற்றி நீங்கள் குறை கூற வேண்டாம், நிந்தனை செய்ய வேண்டாம். உங்களது வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். மற்றவர்களின் விவகாரத்திலே தலையிடாமல் இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 4ஆம் இடமாகிய சிம்மத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு கிரக நிலவரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான நிலையிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு இப்பொழுது நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய பதவி, பொறுப்பு, இவை அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். பொருளாதார நிலையிலே சற்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்டிருந்த வரவு இப்பொழுது கைக்கு வந்துவிடும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும். வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். இனி யாருக்கும் வட்டி செலுத்த வேண்டியதில்லை என்னும் ஒரு நிலை இப்பொழுது உருவாகும். தொழிலிலே ஒரு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். புதன் உச்சம் பெற்றிருக்கிறது 5ஆம் இடத்திலே. ஆகவே அதிக அளவிலான முன்னேற்றத்தை உங்களது கல்வியிலே நீங்கள் பார்ப்பீர்கள். மாணவ மாணவியர் எழுதுகின்ற தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்விக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும்.